இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. காலிங் பெல் வச்சு வேற யாராவது கதவை திறந்தா ஏன் இந்நேரத்துக்கு வந்தானு கேள்வி மேல கேள்வியா கேட்பாங்களே. நம்ம ஏதாவது பதில் சொல்ல போக அப்புறம் அமுல் பேபி டென்ஷன் ஆயிடுவான். என்ன செய்யலாம்? அத்தை கால் பண்ணலாமா? வேணாம், மாத்திரை போட்டு தூங்கி இருப்பாங்க. போய் எழுப்புனா அதுக்கப்புறம் அவங்களுக்கு தூக்கம் வராது. என்ன பண்றது? ஓகே, நமக்குதா எப்பவுமே ஒரு வழி இருக்குமே. பால்கனி வழியா எகிரி வச்சு நம்ம ஸ்டைல்ல போயிடலாம். அமுல் பேபி தூங்காம மொட்டை மாடியில் என்ன பண்ணுறான்? முகமே சரியில்லையே. நம்ம நினைச்ச மாதிரி அவன் ஏதோ பிரச்சனையில தான் இருக்கான் போல. அமுல் பேபி, அமுல் பேபி ஏங்க எப்படிங்க வந்தீங்க? பைப்பை பிடிச்சி மேல ஏறி வந்தா. ஏங்க 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 இப்படிலாம் பண்றீங்க? ஆமா, இப்ப எதுக்கு எங்க இப்படிலாம் பண்றீங்க? ஒழுங்கா வாசல் வழியா வந்திருக்கலாம்ல. எல்லா கதவையும் பூட்டிக்கின்னு நீ இப்படி பால்கனில வந்து நின்னா நான் எப்படி வாசல் வழியா வருது? சரி, காலிங் பெல் அடிச்சிருக்கலாம்ல. யாரோ வந்து திறந்திருப்பாங்க. தற்பாங்க, ஆனா ஏன் இந்நேரத்துக்கு வந்த, எதுக்கு வந்தேன்னா கேட்பாங்கல்ல. நான் அதுக்கு ஏதாவது சொல்லுவேன். அதை கேட்டு நீ டென்ஷன் ஆயிருப்ப. அதனாலதான் சரி நீ இப்படி வந்தா. இப்ப நான் ஒண்ணு கேட்கணும். எதுக்கு நீங்க இப்ப வந்தீங்க? நான் தான் காலையில வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் சொன்னல. சொன்னேன், ஆனா எனக்கு என்னமோ மனசே சரியில்லை அமுல் பேபி. உன்னை ஏதோ பிரச்சனைங்கிற மாதிரி எனக்கு தோடினே இருந்துச்சா, அதான் உடனே கிளம்பி வந்துட்டேன். எப்படி உங்களுக்கு இவ்வளவு கரெக்டா தெரியுது? அந்த அளவுக்கு என் மேல உங்க பாசமாக்கறையும் வச்சிருக்காங்க. எந்த நேரமும் நம்மள பத்தியே நினைச்சிட்டு இருக்கவங்களால மட்டும்தான் இப்படிலாம் நினைக்க தோணும். ஒன்னும் இல்லைன்னா பால்கனியில இந்நேரத்துக்கு எதுக்கு வந்து நிக்கிற? அது தூக்கம் வரல, அதான் சும்மா பால்கனிக்கு வந்தேன். ஏன் தூக்கம் வரல? ஏங்க என்னங்க நீங்க ஏன் வரலன்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? வரல, அதான் வந்தேன். அமுல் பேபி, உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது உனக்கு ஏதோ பிரச்சனை. நீ என்னடா மறையிற? நீங்க வரங்க சும்மா முகத்தை பார்த்தா தெரியுது, முழிய பார்த்தா தெரியுதுன்னு. வாங்க முதல்ல உள்ள போலாம். நீங்க இந்த நேரத்துல வந்தது யாருக்கா தெரிஞ்சா அது ஒரு பிரச்சனை ஆயிடும்ல. வாங்க. இல்ல நீங்க போங்க. தம்பி சார் கிட்ட இருந்து கால் வருது. ஹலோ, சொல்லுங்க தம்பி சார். சாரி சார், டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அதான் பண்ணிட்டீங்களா. சொல்லுங்க தம்பி சார். சத்யா வீட்டுக்கு வந்துச்சா சார்? ஏங்க நீங்க தான் டிராப் பண்ணிட்டு போயிருப்பீங்க. ஆமா சார், நான் தான் கொண்டு வந்து விட்டேன். இப்பவே போய் அவனு அடம் பிடிச்சது சார். அம்மாவும் வேணாம் தான் சொல்லி பார்த்தாங்க. அப்புறம் நானும் சொல்லி பார்த்தேன் சார், கேட்கவே இல்லை. உங்க நினைப்பாவே இருந்துச்சு சார். உங்களுக்கு ஏதோ அங்கே பிரச்சனை நடக்க போகுதுன்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்துச்சு சார். இன்னும் சாப்பிட கூட இல்லை சார். சாப்பிடலையா? ஆமா சார், உங்களை பார்த்தாதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கும்னு அப்படியே கிளம்பி வந்துருச்சு சார். கையில் வேற அடிபட்டு இருந்துச்சு, இப்போ பரவாயில்ல சார். என்ன? சத்யாவுக்கு தான் சார். என்னங்க சொல்றீங்க? உங்கள்கிட்ட சொல்லலையா? இல்லையே. ரத்தம் வேற வந்துட்டு இருந்துச்சு. ரத்தம்? ஹாஸ்பிட்டல் போகலான்னு கூப்பிட்டேன், அதுதான் கேட்கவே இல்லை. உங்களை பார்த்தா தான் நிம்மதியாக இருக்குன்னு சொல்லி அடிப்பட்ட தூரம் அப்படியே வந்துருச்சு சார். கொஞ்சம் பார்த்துங்க சார், செப்டிக் கிப்டிக் அதை ஆகிட போகுது. ஓகே சார், நான் வச்சிடுறேன். சரி. சாரி சார், நான் அடுத்து கால் பண்ணி தொந்தரவு பண்ணிட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நோ ப்ராப்ளம். ஓகே சரி சார், வச்சிடுறேன். ஓகேங்க, பாய். ஏங்க எந்திரிங்க. எதுக்கு? எந்திரிங்க சொல்றேன். கை கொடுங்க. என்ன அமுல் பேபி? ஏங்க
நைட்டு சாப்பிடாம படுக்கூடாது உங்களுக்கு தெரியாது. இருங்க நான் போய் ஏதாவது எடுத்துட்டு இரு இரு. ஐயோ அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் வேணாம், எனக்கு பசிக்கல. நான் சாப்பிடாம படுத்தா நீங்க விடுவீங்களா? விட மாட்டீங்களா? அதனால நீங்க சாப்பிட்டு தான் படுக்கணும். இருங்க நான் போய் பிரெட் கொண்டு வரேன். ஐயா எனக்கு இந்த பிரெட் எல்லாம் பிடிக்காது அமுல் பேபி. பிரெட் பிடிக்காதுன்னா உங்களுக்கு தோசை பிடிக்கும்ல? ம் இருங்க நான் போய் தோசை சுட்டு கொண்டு வரேன். ஓகே? தோசையா? ம். நீயா? ம். உனக்கு எப்படி தோசை எல்லாம் சுட தெரியும்? இதெல்லாம் ஒரு மேட்ரா? நான் இன்ஜினியர் ஸ்டூடெண்ட்டுங்க. நல்ல காம்பஸ் வச்சு வரைஞ்ச மாதிரி வட்டமா அழகா போட்டு கொண்டு வரேன். வெயிட் பண்ணுங்க. ம் இங்க இருக்கு. ஸ்டெப் 1 ஓவர். ஸ்டெப் 2 எஸ். இதயம் நல்லெண்ணெய் இதயத்துக்கு ரொம்ப நல்லது. நல்ல வெங்கடேஷ் பட்டு மாதிரி ஸ்டைலா ஊத்தணும். டன். ஸ்டெப் நம்பர் 3 மாவு ஃப்ரிட்ஜில் இருக்கும். இந்த தோசையை நல்ல பௌர்ணமி நிலா மாதிரி வட்டமா சுடணும். அவங்க பார்த்தாங்கன்னா அசந்து போயிடணும். எஸ். வட்ட நிலாவா வரும்னு பார்த்தா நல்ல பிச்சைக்கார நிலாவா வந்திருக்கு. எஸ். ஒரு 2 minutes வெயிட் பண்ணுவோம். சட்னி ரெடி. இந்த வசந்திக்கு அறிவே இல்ல. எப்பவுமே கிச்சன் லைட்ட ஆஃப் பண்றதே இல்ல. எஸ். தோசை ரெடி. ஐயோ அக்கா, இந்த தோசை நான் ரவுடி பேபிக்கு தான் சுட்டு கொண்டு போறேன்னு தெரிஞ்சா இதை வச்சு ஒரு பெரிய பிரச்சனை பண்ணிருமே. என்ன சொல்லி சமாளிக்கிறது? என்னடா பண்ணிட்டு இருக்க இந்த நேரத்துல? அது ஒண்ணு இல்ல, பசிக்கிற மாதிரி இருந்துச்சு, அதான் தோசை சுட்டு சாப்பிடலான்னு எடுத்துட்டு போறேன். பசிச்சா அம்மாவை கூப்பிட்டு தோசை சுட சொல்லிருக்கலாம், இல்ல என்னையாவது கூப்பிட்டுருக்கலாம். இது என்ன புது பழக்கமா இருக்கு? அது இல்ல, நீங்களாம் தூங்கிட்டு இருப்பீங்க, எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்னு நானே சுட்டு சாப்பிடலான்னு வந்தேன். சரி, எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் ரூம்ல போய் சாப்பிடுறேன். ஓகே பை. இரு, என்ன இங்கே சாப்பிட வேண்டியதானே, அதானே ரூமுக்கு எடுத்துட்டு போற? அது வந்து நான் தோசை சுட்டு இருந்தேன்ல, அதுல ஒரே வேர்வையா வந்துருச்சு. நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு அப்புறமா தோசை சாப்பிட்டு படுத்து தூங்கிடுவேன். ஓகே பாய். குட் நைட். ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கே.